ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்லெஸ் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற குக்கீஸ் நேம் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் நான் கட்டாய் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் நான் 90 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு வரும் கப் அளவில். பட்டர் சாஃப்டாக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் நான் கட்டாய் பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா கீயில் பண்ணுவாங்க, நெய்யில் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் பட்டர் சேர்த்து தான் பண்ணுறேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவில் போதும். பவுடர் சுகர் 100 கிராம்ஸ் 3/4 கப் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஸ்கை வச்சோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் சில்கி சாஃப்டில் இருக்குது. ஸ்ட்ரைனரை வச்சு அது கூட இப்போ நான் மைதா 110 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 20 கிராம்ஸ் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கிறேன். அதுவுமே 20 கிராம்ஸ் அளவுக்கு தான், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ரவையை நல்லா பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 4-5 ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த எசன்ஸுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. வெனிலா எசன்ஸ் அது மாதிரி. இதுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிக்சர் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்பேச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ண அதாவே ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இப்போ இன்னுமே சாஃப்ட் ஆக்குறதுக்கு நான் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துக்கிறேன். அப்படி பண்ணும்போது நம்ம குக்கீஸில் அதிகமாக கிராக்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ டோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இது 3 ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற 3 ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ், ரஸ்மலாய், அப்புறம் கிளாசிக் கார்டமம். ஃபஸ்ட்டு ரோஸ் ஃப்ளேவருக்கு பிங்க் கலரும் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ட்ரைடு ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராப் ஆட் பண்ணி நான் அதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ ரஸ்மலாய் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். பிஸ்தா, பாதாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான எசன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரஸ்மலாய் எசன்ஸும் எல்லோ ஃபுட் கலரும் நான் சேர்த்துருக்கிறேன். ரஸ்மலாய் எசன்ஸ் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் கட்டாய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம கையெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளேவரும் பண்ணதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃப்ளேவர் பண்ணும்போது அது கலர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் கார்டமம் தான். ஆல்ரெடி நம்ம இந்த டோவில் கார்டமம் இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஃப்ளேவரும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம 3 ஃப்ளேவர்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஈவன் ஷேப்பில் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் அவுட் பண்ணி சாஃப்டாக ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா கிராக் இல்லாமல் ரோல் பண்ணி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 ஃப்ளேவர்ஸையும் ரோல் பண்ணி பேக்கிங் ட்ரேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம கார்டமம் ஃப்ளேவருக்கு. டெக்கரேஷனுக்காக அதுக்கு மேலே கொஞ்சம் நான் சாப்டு பாதாம்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ரஸ்மலாய் ஃப்ளேவருக்கும் கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம் ரெண்டுமே நான் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரோஸ் ஃப்ளேவருக்கு ட்ரைடு ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, ஸோ அது ப்ளைனாகவே நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ட்ரே ஃபுல்லும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஓவர் டோ இருந்துச்சுல அது 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மார்பிள் எஃபெக்ட் நான் கொடுத்து ஒரு குக்கீஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. ஸோ இதையுமே இந்த ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி செட்டிங் பார்த்திங்கன்னா 160 டிகிரி 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடையும் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது நீங்கள் குக்கரில் கடாயில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா குக்கீஸ் ரெடி ஆயிரும். இப்போ ரெடியான குக்கீஸ்க்கு நம்ம கூலிங் ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
குக்கீஸ் எல்லாம் நல்லா ஈவனா பேக் ஆகி கிடைச்சிருக்கு. பேக் ஆனது உடனே நீங்க கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க. இல்லன்னா நம்ம குக்கீஸ் எல்லாம் சாகி ஆயிரும். குக்கீஸ் பேக் ஆகும்போது ஒரு சைடெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுவும் இல்லாம நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம குக்கீஸ் ரெடியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த குக்கீஸ் எல்லாம் ஒவ்வொன்னும் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரஸ்மலாய் ஃப்ளேவர் ஆகட்டும், நம்ம ரோஸ் ஆகட்டும், கார்டமம் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஸோ நம்ம கிட்ஸ்க்கு நம்மளே வீட்ல ரொம்ப ஹெல்தியான வெர்ஷனா நம்ம வீட்லயே பண்ணி குடுக்கலாம். இப்ப செகண்ட்லி நமக்கு ப்ரிப்பேர் பண்ண போற குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் ரோஸ் குக்கீஸ் தான் பண்ண போறோம். அதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே குடுத்துருக்கிறேன். இந்த குக்கீஸ் ரொம்பவே சீக்கிரம் பண்ணிரலாம். அதுவும் இல்லாம டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரோஸ் எசன்ஸ் வச்சு நம்ம ரெசிபீஸ் பண்றது பிடிக்குமோ, மிஸ் பண்ணாம இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு பவுல்ல நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர்ல வந்து வெறும் 50 கிராம் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். பாதி அளவு போதும். பட்டர் வந்து கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். இப்ப பீட்டர வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா, 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 75 கிராம்ஸ் வரும் கிராம் அளவுல. இப்ப திரும்பவும் ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவ நம்ம பீட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி குடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர ப்ளேஸ் பண்ணி இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மைதா பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சலிச்சதுக்கப்புறம் நான் 1/4 கப் அளவுக்கு பாதாம் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம பாதாம் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். இது 1/4 கப் அளவுக்கு 20 கிராம்ஸ் அளவுக்கு வரும் கிராம் அளவுல. இப்போ இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இது ரோஸ் ஆல்மண்ட் குக்கீஸ் அப்படிங்கிறதுனால நான் ரோஸ் கலர் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கலர் டிஃபரன்ஷியேட்காக நான் ஆட் பண்றேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிறேன். அதிக அழுத்தம் குடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ மிக்ஸ்சர் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இன்னொரு டீஸ்பூன் பாலையும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த 2 டீஸ்பூனே போதுமான அளவா இருந்தது. நம்ம டோ வந்து நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவும் சாஃப்ட்டா இல்ல, ரொம்பவும் ஹார்டா இல்ல. இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதே மாரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன வச்சு கரெக்டான ஈக்குவல் ஒரு அளவுக்காக நான் இந்த ஸ்பூன் எடுத்து நான் ஷேப் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல பால்ஸ் மாரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாரி பண்ணிட்டு நடுவுல ஒரு பிரஸ் குடுத்துட்டு, அதுக்கு மேல நான் ஒரே ஒரு ஆல்மண்ட் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இது ஆல்மண்ட் ரோஸ் குக்கீஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இதே மாரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு, ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மென்ட் பேப்பர் நான் ப்ளேஸ் பண்ணிட்டு, எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது 160 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவன்ல 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி. இப்போ நம்ம பேக் பண்ண குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடியாகி வந்திருக்கு. அது சைஸுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ இது நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சாகி ஆயிடும் நம்ம குக்கீஸ் எல்லாம். இது உள்ள டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அருமையா இருந்துச்சு. இப்போ நம்ம 3 பண்ண போற குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, காஃபி பீன் குக்கீஸ் ரெசிபி தான். பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்ட்டான குக்கீஸ் ரெசிபி தான். காஃபி பீன் குக்கீஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். காஃபி பிரியர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா இந்த டேஸ்ட் பிடிக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கிட்ஸுக்குமே இது பண்ணி குடுக்கலாம். ஒரு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பவுல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் காஃபி தான். கூடவே 1/4 கப் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா தண்ணி வந்து சூடா இருக்கணும். அப்படின்னா தான் இது ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இத நல்லா மிக்ஸ் பண்ணி சைட்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 80 கிராம் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து சால்டட் பட்டர் தான். இது நார்மல் அமுல் பட்டர் தான் எடுத்திருக்கிறேன். கூட 95 கிராம்ஸ் அளவுக்கு நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கப் அளவும் பார்த்தீங்கன்னா, 3/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், பீட்டர வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியா வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்கோட சப்ஸ்டிட்யூட்காக இன்னைக்கு ஒரு நான் சொல்யூஷன் ரெடி பண்ண போறேன். ஒரு கிளாஸ்ல 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூட ப்ளஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த 3யும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஒரு பபிள்ஸ் மாரி ஃபார்ம் ஆயி வரும். ஸோ இது வந்து நம்ம எக்கோட சப்ஸ்டிட்யூட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்லெஸ் தான் எல்லாம் பண்றோம். இது பண்ணும்போது கொஞ்சமா இதோட குக்கீஸோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாகும். டெக்ஸ்சருமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இத ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இத வந்து நம்ம பட்டர் மிக்ஸ்சர்ல நம்ம சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம எடுத்து வச்சிருந்த காஃபி மிக்ஸ்சரும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஆறியிருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இது ஈவனா மிக்ஸ் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு தடவ கம்பைன் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 180 கிராம் சேர்த்துருக்கிறேன். 1 1/4 கப் வரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். அதே மாரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது நார்மல் நம்ம ரூ. 10 கிடைக்கும்ல, அதே மில்க் பவுடர் தான். இத நல்லா இப்ப நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நம்ம குக்கீஸ்ல அதிகமான மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா, அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் இல்லாம மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது நம்ம குக்கீஸ்க்கு ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க அத பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலாவ வச்சு நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப வாட்டரா இருக்கிற மாரி தெரியும். அதிகமான லிக்விட் இருக்கிற மாதிரி. பட் இல்ல. இது நீங்க மிக்ஸ் பண்ண அது அப்சர்வ் ஆயிடும். ஸோ அதிகமா உங்களுக்கு லிக்விடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, இங்க 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நமக்கு ஒரு டோ கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரீசர்ல நம்ம 1/2 அன் ஹவர் வரைக்கும் செட் பண்ணி எடுத்துட்டோம்னா, கரெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறதா இருந்தா 1/2 அன் ஹவர் வச்சா போதும். இல்ல ரெஃப்ரிஜரேட் பண்றதா இருந்தா நீங்க 1 ஹவர் வரைக்கும் நீங்க செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ஹார்டா வந்துரும். சரி இப்ப நான் 1/2 அன் ஹவர் வரைக்கும் நான் ஃப்ரீசர்ல செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹார்ட் ஆயி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்ப இந்த டோல இருந்து நம்ம கொஞ்சமா எடுத்து ஒரு பால் சைஸ்க்கு நம்ம உருட்டிக்கலாம். அதாவது ஓவல் ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு காஃபி பீன் மாரி அந்த ஷேப்ல வேணும். ஸோ அது மாரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாரி எல்லா டோவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் பேக்கிங் ட்ரேல பார்ச்மென்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்ப இந்த டூத் பிக்க வச்சு நடுவுல ஒரு இம்ப்ரஷன் மாரி குடுத்துக்கலாம். அப்படி குடுக்கும்போது நமக்கு காஃபி பீன் மாதிரி நமக்கு அப்பியரன்ஸ்ல கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரே வந்து நான் 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிற அவன்ல நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி கண்டிப்பா ஃபேன் மோட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆன் பண்ணி நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க குக்கீஸோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, பேக்கிங் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கீஸோட சைஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆயி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சூப்பரான காஃபி பீன் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 4த்து நம்ம பண்ண போற குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, பிஸ்தா குக்கீஸ் தான். ஸோ இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் குடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் இந்த வீடியோவ லைக் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவையும் ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. குக்கீஸ்னாலே கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ அதை கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாங்க பார்ப்போம். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து மெல்டட் ஃபார்மில் இருக்கவே கூடாது. கொஞ்சமாக கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கூடவே பவுடர் சுகர் 70 கிராம்ஸ் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் பீட் பண்ண போகிறேன். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராதியாக கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் கொஞ்சமாக க்ரீன் கலரும் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா குக்கீஸ் அப்படிங்கிறதுனால பிஸ்தா எசன்ஸுமே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் நல்லா தட்டி நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ திரும்பவும் நல்லா இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டர் பார்த்திங்கன்னா சில்க் அண்ட் ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா பார்த்திங்கன்னா நான் 150 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு மைதா. கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 10 கிராம்ஸ் வரும். ஸோ அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை சேர்க்கும் போது இந்த குக்கீஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம்.
இது கூடவே இப்போ நான் பிஸ்தாஷியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். 30 கிராம்ஸ் பிஸ்தா எடுத்திருந்தேன். 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா வரும். இத மிக்ஸர் கிரைண்டரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம எசன்ஸுமே சேர்த்துருக்குறோம். பட் இது வந்து நமக்கு சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கைகளை வச்சு நல்லா சாஃப்டாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம குக்கீஸ் பேக் ஆகி வரும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இது சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம டோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ பால் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, குக்கீஸ்க்கு ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது நம்ம சைட்ஸ் எல்லாம் எங்கேயுமே நம்ம கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பால் சேர்த்துக்கிறோம். பால் அதிகமாக சேர்க்காதீங்க. ஸோ இப்போ டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் குட்டி குட்டி பால்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ் வந்து ஈவன் ஷேப்பாக இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். ஸோ அதிகமான அழுத்தம் கொடுத்து நீங்கள் ரோல் அவுட் பண்ணாதீங்க. நல்லா ஜென்டிலாக கொடுத்தீங்கனாலே அதாவே ஷேப் நல்லா ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கிராக்கே இருக்காது. ஸோ இதுதான் ரீசன் நம்ம பால் சேர்த்ததுக்காக. லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது குக்கீ ஷேப்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது நம்ம சைட்ஸ் எல்லாம். இதே மாதிரி மீதி உள்ள நம்ம டோ எல்லாம் இதே ஸ்பூன் வச்சு நம்ம ஈவன் ஷேப் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது பேக்கிங் ட்ரேக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் அதில் பட்டர் பேப்பர் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஓவனாக நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நான் பிஸ்தாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இது பார்க்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓடிஜியை 160 டிகிரி 10 மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் பேக்கிங் டைம் கொடுத்தா போதும். இப்போ குக்கர்லேயோ கடாயிலையோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு கடாயை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ் நல்லா பேக் ஆகி கிடச்சிருக்கு. இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் பேக் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அதை வச்சு நம்ம குக்கீஸ் பேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக்காக எடுத்ததுக்கப்புறம் இதை உடனே கூலிங் ரேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிடுங்க. குக்கீஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு குக்கீஸ் எடுத்து நான் நடுவில் டெக்ஸ்சர் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5th பார்க்க போகிற குக்கீஸ் பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கட் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொடுத்துருக்குற எல்லா பிஸ்கட்ஸுமே எல்லாமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரெசிபீஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முட்டை சேர்க்காம, மைதா எதுவும் இல்லாமல், ஒயிட் சுகரும் ஆட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். டீ கூட அல்லது பால் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே பண்ணி நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். பண்ணும்போது கண்டிப்பாக மெஷரிங் கப்ஸ் அல்லது ஸ்பூன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம நார்மல் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் வச்சு பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. இது ஒரு ₹100 தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் இது கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி நீங்கள் பண்ணும்போது நமக்கு குக்கீஸ் ஆர் கேக்ஸ் வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணாங்கிறது பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் நான் 140 கிராம்ஸ் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் வரும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் ஓட்ஸை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்குறேன். 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். நம்ம நார்மல் ஓட்ஸை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் பவுடர் பண்ணி 70 கிராம்ஸ் அளவுக்கு வரும். 3/4 கப் அளவுக்கு. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹெல்தி வெர்ஷனுக்காக நீ எல்லாமே இன்றைக்கி ஹெல்த்தியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில் கிடைக்கிற அதே டைஜஸ்டிவ் பிஸ்கட் டேஸ்ட் தான். சரி, இப்போ பட்டர் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம எல்லா குக்கீஸுமே சுகர் அண்ட் பட்டர் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருப்போம். பட் இதில் வந்து எதுக்காக இப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா,
இப்ப இது 2யுமே பீட் பண்ணும்போது நம்ம ஏர் இன்கார்ப்பரேட் ஆகி நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம குக்கீஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பட் டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா, அது டெக்ஸ்சரே கொஞ்சம் டென்ஸ் அண்ட் கிரன்ச்சியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பீட் பண்ணாம டைரக்ட்டா நம்ம மிக்ஸ் பண்றோம். இப்படி பண்ணும்போது நமக்கு பிரெட் கிரம்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல நமக்கு டோ கிடைக்கும். நம்ம அதிக அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் தேவை கிடையாது. அதுக்காக தான் நம்ம இதே மாரி டைரக்ட்டா மிக்ஸ் பண்றோம். சரி இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, க்ரம்பிளியா இருக்கு. நல்ல பிரெட் க்ரம்ஸ் மாரி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம குக்கீஸ் சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் குடுக்கும். ஸோ இது கூட நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்ப இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா மிக்ஸ் பண்ணி குடுக்க அது டோ ஃபார்ம்க்கு வந்துரும். ரொம்ப அழுத்தம் குடுத்து குடுக்க வேண்டாம். இப்ப இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நம்ம டோ ஃபார்ம்க்கு எடுத்துட்டு வந்துரலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம டோ வந்து ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்ல. கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு சாப்பிங் போர்டுல நான் கிளிங் ராப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு மேல நம்ம டோஸ் வச்சு, இதுக்கு மேல இன்னொரு கிளிங் ராப்பையும் வச்சு நல்லா நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிளிங் ராப் இல்லனாலும் பரவால்ல. பட்டர் பேப்பர் இல்ல பார்ச்மென்ட் பேப்பர் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாவும் இல்லாம, திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்ல வந்து நம்ம தேய்ச்சு எடுத்துக்கலாம். இப்ப மேல இருக்கிற ராப்ப ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ ஒரு குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா, நீங்க குக்கி கட்டர வச்சு நீங்க ஷேப் குடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பேக்கிங் பவுடரோட கவர வச்சு தான் நான் இப்ப ஷேப்பிங் குடுக்க போறேன். டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் பெரிய சைஸா நான் பார்த்து குடுத்துக்கிறேன். இதே மாரி ஃபுல்லா ஷேப் பண்ணி குடுத்துக்கலாம். இதே மாரி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி பேக்கிங் ட்ரேல இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டோவையும் இதே மாரி ரோல் பண்ணி ஷேப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ்ல ஒரு இம்ப்ரஷன் இருக்கும். அதே மாரி நம்ம ஃபோர்க்க வச்சு இம்ப்ரஷன்ஸ் எல்லாம் குடுத்துக்கலாம். ஃபோர்க் இல்லன்னா டூத் பிக் வச்சு கூட நீங்க குடுத்துக்கலாம். இதுக்கு மேலயே டைஜஸ்டிவ் அப்படின்னு ஸ்டாம்ப் கூட இருக்கு. அதுவுமே ஈஸியா அவைலபிளா இருக்கு. பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நீங்க இதே கூட நீங்க பண்ணிக்கலாம். இதே மாதிரி. இப்ப நீங்க குக்கர்ல பேக் பண்றதா இருந்தா, நீங்க 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு, இது பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் 15-20 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம ஓடிஜி செட்டிங் பார்த்தீங்கன்னா, 160 டிகிரி ப்ரீஹீட்டட் அவன் 10 நிமிஷம் குடுத்துருந்தேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி 10-15 மினிட்ஸ்க்குள்ள நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக் பண்ணிட்டேன். இப்ப நம்ம குக்கீஸ் நல்லா பேக் ஆகி கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைமிங் என்னதான் செட் பண்ணாலும் நமக்கு இது பேக் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுவும் இல்லாம சைட்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்ப இத வச்சு நம்ம குக்கீஸ் பேக் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம குக்கீஸ் நல்ல பேக் ஆகி கிடைச்சிருக்கு. பின்னாடி கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம குக்கீஸ வெளியில எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க ட்ரேல வைங்க. அதுக்கப்புறம் கூலிங் ரேக்குக்கு கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணுங்க. இதே மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டிப் ஃப்ரெண்ட். இத பண்ணலைன்னா நம்ம குக்கீஸ் வந்து சாகி ஆயிடும். அதே மாரி நீங்க ட்ரேலேருந்து எடுக்கும்போது நம்ம குக்கீஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்தில நல்லா கிரிஸ்பி ஆயிடும். அதுக்காக நீங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்னு கூட கொஞ்ச நேரம் பேக்கிங் டைம் குடுக்காதீங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான குக்கீஸ் நம்மளும் பேக் பண்ணலாம் வீட்லயே. இப்போ 6த் அண்ட் ஃபைனல் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இது சிம்பிளாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிரலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரீஸ்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே கிடைக்கும். அதுவும் எக்லெஸ்ல பண்ண போறோம். பவுல்ல நான் 90 கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நார்மல் அமுல் பட்டர் தான். சால்டட் பட்டர் தான். நீங்க அன்சால்டட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்சால்டட் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃப்ளோர் ஆட் பண்ணும்போது அதில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பவுடர் சுகர் 75 கிராம் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் வரும். இப்ப 2யுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பீட்டர வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்கட்ஸ்ல நம்ம கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது அது ஒரு யூனிக்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரா எசன்ஸ் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பேக்கரீஸ்லயுமே இதே மாரி எசன்ஸ் டிஃப்ரெண்ட்டா ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையுமே நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ஸ்ல நல்லா ஸ்க்ராப் பண்ணி குடுத்துக்கலாம்.
ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மைதா பார்த்தீங்கன்னா 160 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1.5 கப்ஸ் அளவுக்கு வரும். இது கூடவே நான் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு மைதா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் அல்லது ஜாகரி சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அழுத்தம் கொடுக்காம ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்க்கும்போது ஒரு க்ரம்ப்லி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னுமே சாஃப்ட் ஆக்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பாலுமே நீங்கள் பேட்சஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு டோ ஃபார்மில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு சாப்பிங் போர்டு நான் ஒரு கிளிங் ரேப் ஷீட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம டோவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கிளிங் ரேப் ப்ளேஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ரோலிங் பின் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்கான மோட்டிவேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் இந்த திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அன்ஈவனாக இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால் ஈவனாக ட்ரிம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் வாஷ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மில்க் வாஷ் பதிலாக நீங்கள் எக் வாஷ் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுமோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஸ்தா பாதாம் ரெண்டுமே சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரோலிங் பின் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அது கீழே விழாமல் நல்லா ஸ்டிக் ஆயிரும் அந்த பால் கூட சேர்த்து. ஸோ அதனால தான் இது பண்ணுறோம். இப்போ மீதி இருக்கிற டோ கூட இதே மாதிரி நம்மளாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக ஒரு சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்குறேன். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ரவுண்டாக வேணுன்னா கூட நீங்கள் ரவுண்டு கொடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேல நான் பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம டைரெக்டாக அப்படியே பேக் பண்ணிடலாம். 160 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் நான் 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய வேரியேஷன்ஸில் உங்களோட இமேஜினேஷன் படி நீங்கள் வேறு வேறு வெரைட்டியாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸுமே நல்ல சக்ஸஸ் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.